ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பேரிச்சம்பழம் லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் லட்டு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ஸில் கடல மாவு எடுத்துருக்கிறேன், 2 பங்கு சுகரு. இப்போ பொட்டுக்கடலை ஒரு 100 எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் அதே கப்பு அளவில் ஒரு 1/2 கப்பு கடல மாவு எடுத்த கப்புலேயே 1/2 கப்பு கடல மாவு இது பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி இது பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை கூட பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம், ரெண்டும் கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 பொட்டுக்களையும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தெடுத்து மிக்ஸி ஜாடியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தவாவில் பொட்டுக்கல்லையும் பாசிப்பருப்பையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகிடாத பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. போட்டுருச்சு. இதை நாம் மிக்ஸி ஜாடியில் சேர்த்திடலாம். இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம இந்த பேரிச்சம்பழம் அந்த கடல மாவுலாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக தான் இதை லட்டு பிடிக்க நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தவா வச்சு அதில் அந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்திடலாம். அதில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இல்லை 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த தண்ணியிலே நல்லா அந்த பேரிச்சம்பழம்லாம் கரையணும். நிறைய வேக வச்சிடலாம். அப்பயும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் போட்டேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இதுவே போதுமானது. இப்போ பாகு ரெடி ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம மீதி 2 கப்பு ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மிதமான சூட்டில் கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் கொஞ்சம் மீடியமான ஹீட்லேயே ஆயில் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ பாகு ரெடி ஆகுது. நம்ம சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சீக்கிரம் பாகு ரெடி ஆகிடும். இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் பாகுப்பதம் வர ஆரம்பிக்கையிலேயே நம்ம கடல மாவை சேர்த்துற போகிறோம். அதனால் பாகுப்பதம் தேவையில்லை. ஆனால் இந்த கடல மாவை 2-3 பங்கு ஆயில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 பங்கு ஆயில் ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடல மாவை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கடல மாவு ஆயிலில் கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஜாடியில் அப்படியே போட்டிங்கன்னா அரைப்படாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த சர்க்கரை பாகில் சேர்க்க போகிறோம். சர்க்கரை பாகில் சேர்த்துனிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும். இப்போ இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை நம்ம சேர்த்தன வாட்டி நம்ம கடல மாவை இது கூட சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம கடல மாவை இது கூடயே சேர்த்திக்கலாம். இப்போ கடல மாவு பேஸ்ட்டையும் ஆயிலில் கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இது கூடயே நம்ம சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா கட்டி விழாத நல்லா கலக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம கடல மாவு நம்ம விஸ்கி வச்சு நல்லா கட்டி இல்லாததான் கலந்து வச்சுருக்கோம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்கானனுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா திக்காகிக்கிட்டு வருது. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆயிலே தான் ஊற்றிட்டு இருக்கணும். இறக்க போவையில் தான் நல்லா திக்கான வாட்டி நம்ம அப்போ தான் நெய்யை இது கூட சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட்டும் செய்யலை நம்ம உப்பு ஒரு 1/4 பிஞ்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு
அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இது கூட வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து திக்காகிடுச்சு. ஆயிலெலாம் வந்து நம்ம வந்து 2 பங்கு ஆயில் சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆயிலெலாம் உள்ளே வந்து பேரிச்சம்பழம் நம்ம சேர்த்ததுனால ஆயிலெலாம் உள்ளே இழுத்து வெளியில் வந்து தள்ளுது பார்த்தீங்களா. அதனால் நம்ம ஆயிலும் நெய்யும் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஆயிலெலாம் பிரியுது பாருங்கள். இப்போ இந்த ஆயிலெலாம் பிரியுது. இப்போ பொட்டுக்கல்லையும் பாசிப்பருப்பும் நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து ஆயிலெலாம் நல்லா வெளியில் இருந்தோடனே நீங்கள் கம்மியாகவே ஆயில் சேர்த்திக்கோங்க. நெய் ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியில் வரும், இதில் வந்து ஆட் ஆகாது. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை தூளும் பாசிப்பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பருப்புலாம் போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்களா அந்த ஆயிலெலாம் உள்ளே இழுத்து நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி லைட்டான விதமான சூட்டில் வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஹீட் ஆறணுமே நமக்கு வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சோம்னா, இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து ஆறுச்சின்னா வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும், கெட்டி பதம் வந்துடும். அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி லட்டு பதத்துக்கு நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நமக்கு வந்து பேரிச்சம்பழம் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நம்ம திக்காக பிடிச்சி வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா மீடியமான ஸ்வீட்டு தான், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.